அப்போ வந்து சரி ஏதோ எடுத்து சொல்கிறாங்க, அதை நம்ம கொஞ்சம் பாராட்டலாம். ஏன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ கொஞ்ச நாள் வெளியே வரணும், எல்லாமே நம்ம தவறு சொன்னால் சரியாக இருக்காது. ஆனால் இந்த பதிவாளர், தட் இஸ் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், பத்திரப்பதிவாளர் ஆஃபீஸு, ஆர்டிஓ, அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸு, டிஆர்ஓ ஆஃபீஸு, இதெல்லாமே ஊழலின் உச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவனுங்கெல்லாம் ஒரு ரேட் கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வரானுங்க. அங்கே அவ்வளோ ஊழல் சம்பாதிக்க முடிஞ்சுன்னா 1 கோடி 2 ரூபாய் 2 கோடி கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்குறான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு. இந்த இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பஜார்ன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பணம் கொடுத்து போய் அந்த எடுப்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய மாமூல் கிடைக்கும். அப்போது இந்த மாமூல் வாங்கும் போலீஸ் யார் ஆக்ஷன் எடுக்குது? அப்போ வந்து அவன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவன் திருடலாமல், நீயும் நானும் திருடினா நம்ம திருடர்கள். அப்போ அவன் வந்து யூனிஃபார்ம் போட்டு திருடன் என்னன்னு கூப்பிடுறது? அவனை எந்த சட்டம் தண்டிக்க போகுது? இப்போது இந்த ரஞ்சித்தோ சரி, இந்த பெனிக்ஸ் ஜெயராஜோ சரி, அது மாதிரி நிறைய லாக்அப் டெத்ஸ், 1 2 கிடையாது. ஓகே, அப்போ அவங்கள பற்றி யார் பேசுறது? யாருமே பேசுறதுக்கு இல்லை. அப்போ வந்து இதை வந்து இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் தான் மொத்தமே இருக்குது. மக்கள் எல்லாரும் திரண்டு வந்தாருங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்தே தீரும். நன்றி.